ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன பதிவு. எப்படின்னா, என்கிட்ட ஒரு நண்பர் சொன்னார், இவ்வளோ வேலை செய்கிறது, வீட்டுக்கு இல்லை வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வச்சுருக்க வேண்டியதுதானே. கண்டிப்பாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறவங்க அந்த தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. வயசானவங்க ஓகே, நோய் நொடி அண்டாமல் இருக்கணும்னா நம்ம வேலையை நம்ம தான் பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன பழமொழி சொல்கிறேன். எள்ளு முறைய வேலை செய்யணும், பல்லு முறைய சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக உண்மை. எப்படி தெரியுமா? எள்ளு முறைய வேலை செய்யணும்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேலை செய்தோன்னா நல்லா பசிக்கும். நல்லா பசிக்கும் போது பல்லு முறைய சாப்பிடணும். பல்லு முறையனா இப்போ எல்லாரும் ஒதுக்குறாங்க பார்த்தீங்களா? மட்டன் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, முட்டையோட எள்ளு சாப்பிடக்கூடாது, எல்லாம் சும்மா. எப்படி தெரியுமா? வெட்டியாக வேலை செய்யாமல் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் அது விளக்கு. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா வேலை செய்கிறவங்களுக்கு மட்டன் சாப்பிடலாம், எல்லாம் சாப்பிடலாம். அது என்ன சாப்பிட்டாலும் அப்போ நல்லா ஒர்க் வேலை ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அப்பப்போ சாப்பிட்றது அப்பப்போ டைஜஷன் ஆகும். நல்லா பசிக்கும். பசித்து சாப்பிட்டா தான் அப்பப்போ நம்ம சாப்பிட்றது டைஜஷன் ஆகும். இன்னொன்று, நல்லா சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, பல்லு முறைய சாப்பிடணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நல்லா சாப்பிடும்போது நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அதுதான் எள்ளு முறைய வேலை செய்யணும், பல்லு முறைய சாப்பிடணும்னு பழமொழி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.